அனைவருக்கும் வணக்கம். பேசு தமிழா பேசு நடத்தக்கூடிய சனாதன தமிழர் சங்கமும் 2025 மற்றும் பேசு தமிழா பேசுவின் 5வது ஆண்டு விழா இந்த வருடம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹால்ல நடக்க இருக்குது. நிறைய ஆளுமைகள் உரையாற்ற இருக்காங்க. மறக்காம அவசியம் கலந்துக்கோங்க. பேசு தமிழா பேசுவினுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் உங்களை வரவேற்க அன்போடு டிசம்பர் 25 வியாழன் அன்று சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல தபோவன் ஹால் வாசல்ல காத்துட்டு இருப்போம். நன்றி, வணக்கம். நியூஸ் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்ற அப்டேட்டை தினமுமே மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில அந்த அப்டேட்டை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பேசு தமிழா பேசு சேனலுடைய 5வது ஆண்டு விழாவும் சனாதன தமிழர் சங்கமும் சேட்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா தபோவன அரங்கில் வர ஜனவரி 25ஆம் தேதி வியாழக்கிழமை நடக்க இருக்கு. நாங்க எல்லாருமே அங்க வரோம். அது மட்டும் இல்லாம பல ஆளுமைகள் வராங்க. அவங்க பேசுறதை கேட்கணும், எங்களையும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கட்டாயமா நீங்களும் அங்க வாங்க, நேர்ல சந்திக்கலாம். சோ இது மட்டும் இல்லாம இன்னைக்கு பரபரப்பா எல்லாராலையுமே பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, ஈரோடுல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பானது நடந்துட்டு இருக்கு. நம்ம ரெக்கார்ட் பண்ற இந்த சமயம் போயிட்டே இருக்கு. இவர் கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா இப்பதான் பாண்டிச்சேரியில பேசினாரு. அதுக்கப்புறம் மகாபலிபுரத்துல கூட நிர்வாகிகள் கூட்டம் அப்படின்றதுதான் நடந்துச்சு. பொது மக்களை பொது வெளியில இப்பதான் சந்திக்கிறாரு. அதுல பல விஷயங்கள் பேசியிருக்காரு. என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோல பாத்துடலாமா? கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஏன் ஈரோட்ல தாவேகாவினர் மாநாடு நடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான காரணம் செங்கோட்டையன் அவர்கள். எப்போ செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில இருந்து வெளியேறி தாவேகால சேர்ந்தாரோ அன்னையில ஒரு மிகப்பெரிய ஒரு தூணா செங்கோட்டையன் பார்க்க போறாரு. தாவேகா நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துறை தலைவரை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று நான் முடித்துக் கொண்டே சொல்லுகிறேன். அப்படிதான் நான் சொல்லல, எல்லாம் தாவேகாவினரும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஈரோடு செங்கோட்டையன் கோட்டைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. EDMK பீரியட் இருக்கும் போதே கோபிச்செட்டிப்பாளையம் தான் அவரோட தொகுதியா இருந்துச்சு. ஸோ ஈரோடு மாவட்டம். ஸோ அதனாலதான் ஈரோட்ல இப்போ மாநாடு நடந்துட்டு இருக்கு. இதுக்கான முக்கிய காரணமா செங்கோட்டையன் பார்க்கப்படுறாங்க. இல்ல, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கோபிச்செட்டிப்பாளையம் அவருடைய ஊரு, சரியா? அதிமுகல இருந்து வெளியே போறாரு. வெளியே போய் தாவேகால இணைறாரு. அப்போ எடப்பாடி அவர்கள் அத்தனை நாள் விட்டு ஷெட்யூல் பிரேக்க கோபிச்செட்டிப்பாளையத்துல தான் ஆரம்பிக்கிறாரு. மற்ற தொகுதிகள்ல எந்த அளவுக்கு கூட்டம் வருமோ அதை விட டபுள் மடங்கு கூட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்துல எடப்பாடி அவர்களுக்கு இருந்துச்சு. அதன் மூலமா என்ன சொல்லாம சொல்றாங்கன்னா, நீங்க கட்சியை விட்டு போனாலும் சரி, கோபிச்செட்டிப்பாளையம் ஒரு தனிப்பட்ட நபரான செங்கோட்டையன் அவர்களுடைய கோட்டை இல்ல, அதிமுகவுடைய கோட்டை. அந்த தொகுதியில அதிமுக சார்பில் யாரை நிக்க வச்சாலும் ஜெயிப்போம், ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லாம சொன்னதான் பார்க்க முடிஞ்சது. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாக்கு போனதுலயும் கூட சில சிக்கல் இருக்கு. ஏன்னா ஆரம்ப காலத்துல இருந்து புஷியானந்த் ஒரு பக்கமும் ஆதவர்ஜுனா ஒரு பக்கமும் இருக்காரு. இவரு அரசியல் ரீதியாவும் சரி, அனுபவ ரீதியாவும் சரி, அவங்க எல்லாரையும் விட அனுபவத்துல கொஞ்சம் சிறந்தவர், கொஞ்ச நாள் அதிகமானவர், எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நபர் உள்ள வராரு அப்படின்னா, ஆனா தாவேகாவை பொறுத்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனார்னா ஆதவ அர்ஜுனாவும் புஷியானந்த் அவர்களும் தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த மூவருக்கு இடையில இந்த 2 பேருமே டார்கெட் பண்ணி செங்கோட்டையனை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது தாக்குறதுன்னா அடிப்பொடி சண்டை இல்ல, உட்கட்சி பூசல் வரதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. ஆனா இதுவரையிலுமே செங்கோட்டையனுக்கும் புஷியானந்த் அவர்களுக்கும் ஒரு நல்ல உறவு தான் போயிட்டு இருக்கு. ஆனா தேர்தல் நெருங்க இவங்க இந்த செங்கோட்டையன் அவர்கள் அவரு சார்பா சிலரை சேர்த்திருப்பாரு இல்லையா கட்சியில, அவங்களுக்கு சீட்டு வேணும்னு கேட்பாரு. புஷியானந்த் அவர்கள் தான் ஆதரவாளர்களுக்கு சீட்டு வேணும்னு கேட்பாங்க. இந்த சீட்டு பங்கீடுல தான் இவங்களுக்குள்ள ஒரு பெரிய மோதலே ஏற்படும் அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இதுக்காக தான் தாவேகா கட்சி என்ன பண்ணிருக்காங்கன்னா, 50ல இருந்து 70 தொகுதிகள் செங்கோட்டையனுக்கு ஒதுக்கப்பட்டுருச்சு. சோ அவர் சொல்ற ஆட்கள் தான் அங்க நிப்பாட்ட போறதான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, என்னதான் சொல்லிட்டு இருந்தாலும் அந்த தேர்தல் கரம் இந்த தாவேகாவுடைய பெரிதளவுல இன்ன வரைக்கும் கூட்டணி அப்படின்றது எதுவுமே உறுதியாகல, யாருமே வெளிப்படையா சொல்லல. இந்த ஜனவரி பொங்கலுக்கு முன்னாடியோ இல்ல பொங்கலுக்கு பிறகோ தான் இந்த கூட்டணி அப்படின்றது உறுதியாகும். அது உறுதியான பிறகுதான் யாருக்கு எவ்வளவு தொகுதிகள் போகும், எத்தனை சீட்டுகள் கொடுக்கப்படும் அப்படின்றதே அதன் பிறகுதான் தெரியும். சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னைக்கு ஈரோடுல அத பொதுக்கூட்டம் சொல்றதா, மாநாடுன்னு சொல்றதா, இல்ல பிரச்சாரம் சொல்றதா என்னன்னே தெரியல, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பொதுவாவே தாவேகா தலைவர் வராரு அப்படின்னா அவரை பாக்குறதுக்கு பெரியவங்க போறாங்களோ இல்லையோ, ஸ்கூல்ல லீவ் போட்டுட்டு காலேஜ் லீவ் போட்டுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பசங்க போறது, அவங்களா சொன்னாலும் பரவாயில்ல, கர்ப்பிணி பெண்கள் கை குழந்தை வச்சிட்டு இருக்க ஒரு தாய்மார்கள்லாம் அங்க போறதுதான் கொஞ்சம் வருத்தம் அளிக்குது. ஆமா, ஏற்கனவே கரூர் சம்பவம் அப்படின்றதே யாராலுமே மறக்க முடியாது. எத்தனை உயிர்கள் போனது அப்படின்றதுமே எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது குழந்தைய தூக்கிக்கிட்டு காவலர்கள் வாசல்லே அனுமதிக்கல. இருந்தாலுமே ஒரு சிலர் குழந்தைங்களை தூக்கிட்டு அவங்களும் டிமிக்கி
செய்தித்தாள்கிட்ட உள்ள வரதையுமே பார்க்க முடிஞ்சது. ஒரு தலைவர் பேசுறத கேட்கறதுக்கு உயிரை பணையம் வச்சு வரணுமா அப்படின்றது கேள்விக்குறிதான். நீங்க அவர் பேசுறத கேட்கணும் அப்படின்னா லைவ், எல்லா சேனல்லுமே லைவ்ல போடுறாங்க, நீங்க லைவ்ல கேட்கலாம். அவரை பார்க்கணும் அப்படின்னா ஒரு வேலை நாளைக்கே ஜெயிச்சாரு அப்படின்னா தொகுதியில வந்து வேலை பார்க்க போறாரு, அப்படி பார்க்கலாமே தவிர முண்டி அடிச்சுக்கிட்டு நான் பார்த்தே ஆகணும், தலைவா உன்னை பார்த்தா போதும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. அங்க கல்லூரி மாணவிகள் வந்து காலேஜ் லீவ் போட்டு வந்திருக்காங்க. அவங்க சொல்றாங்க, நான் காலேஜ் படிக்கிறேன், காலேஜ் லீவ் போட்டு எங்க தலைவரை பார்க்க வந்திருக்கேன், தளபதியை பார்த்தே ஆகணும். பணம் கட்டி உன்னை பெத்தவங்க படிக்க வைக்கிறாங்க, நீ காலேஜ் லீவ் போட்டு அந்த மீட்டிங் போனது இல்லாம அது பெருமையாவே சொல்லிக்கிற அப்படின்னா இவங்களுடைய மனநிலை அப்படின்றது எப்படி இருக்குன்றது பாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க ரசிகர்களா மட்டுமே இருக்காங்களே தவிர என்ன தொண்டர்களா மாறலன்னு தெரியுது. ஆமா, ஏன்னா ஒரு அரசியல் புரிதல்ன்றது இல்ல. நம்மளுடைய படிச்சா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், நம்மளோட லைஃபை பார்க்க முடியும் அப்படின்ற எந்த புரிதலுமே இல்லாம ஒரு நடிகரை பார்த்தா எப்படி, சரி நடிகர்னு சொன்னா கமெண்ட்ல வந்து கடிச்சு வச்சிருவாங்க, ஒரு அரசியல் தலைவரை பார்த்தா போதும் அப்படின்றதுக்காக வேலையை லீவ் போட்டுட்டு காலேஜ் லீவ் போட்டுட்டு இருக்கிற பொழப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நாள் அங்க கிடைக்கணும்னு எந்த ஒரு விஷயமுமே இல்லை. ஆனா தொடர்ந்து இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஐஆர்எஸ் அருண்ராஜ் இருக்காரு இல்லையா, அவர் வந்து பேசியிருக்காரு. பேசும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த பாத்தீங்கல்ல இந்த கூட்டத்தை, தாவேகா தலைவர் தான் ஜெயிப்பாரு, அவரு எனக்கு நெருங்கிய நண்பர், அவர்கிட்ட நான் நல்லா பழகியிருக்கேன், அவர் மேல இல்ல நம்பிக்கையில தான் ஐஆர்எஸ் பதவியவே ரிசைன் பண்ணிட்டு நான் அவர் கூட இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு அவர் பேசுறாரு. இது வந்து மாணவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்? நம்ம இப்ப படிக்க தேவையில்ல போல, கவர்மெண்ட் வேலையே விட்டுட்டு ஒருத்தர் இவர் கூட வந்திருக்காரு அப்படின்னா நம்மளும் இவர் கூட சேர்ந்துட்டா போதுமே, அப்ப நம்ம லைஃபும் நல்ல பிரைட் ஆயிடும் போல அப்படின்ற ஒரு மனநிலை தான் ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நடந்துட்டு இருக்க வேலையில செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஈரோடுக்கு வந்து அவ்வளவு மக்கள் வந்து பார்க்க வராங்க, இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா 2026 விஜய் அவர்கள் தான் தமிழ்நாட்டோட முதல்வர் ஆவார்னு அடிச்சு சொல்றாரு. கடலில் கூடியிருக்கிற கூட்டத்தை பார்க்கிற போது நாளை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்ற வரலாற்று படைக்கிற கூட்டமாக இந்த கூட்டம் இங்கே இருக்கிறது. ஆனா இதே செங்கோட்டையன் அவர்கள் கடந்த சில மாதங்கள் முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இபிஎஸ் அவர்கள் தான் வந்து 2026 வந்து திருப்பி ஆட்சியை பிடிப்பாரு, என்டிஏ கூட்டணி தான் வந்து தமிழ்நாட்டில் வெல்லும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அரசியல் விமர்சகர்கள் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் எப்படி ஒரு ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னா மஞ்சள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இது இந்த குக்கிங் சேனல் ஒன்று போடுவோமே, மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம் அந்த மாதிரியா? அந்த மஞ்சள் இல்ல, ஈரோடு மாவட்டத்தில் வந்து மஞ்சள் வந்து ஃபேமஸா விளையிறதுல, விவசாயத்துல. ஸோ அதனால மஞ்சள் இருந்து ஸ்டார்ட் பண்ணணுக்காக நண்பா, நண்பிகள், தங்கை, தங்கச்சி, அம்மா, அக்கான்னு எல்லாத்துக்கும் மஞ்சள் இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு. மஞ்சள் பொதுவா நல்ல காரியங்கள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மஞ்சள் எடுத்து வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் கூட நம்ம அம்மா, அக்கா, தங்கைகள் நமக்காக நாம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக மஞ்சள் புடவை கட்டிக்கிட்டு தான் வேண்டிக்குவாங்க. அப்படி அந்த மஞ்சள்னாலே ஒரு தனி வைப்பு தாங்க. ஓ, இந்த அது என்ன படம், கோட் படத்துல கூட த்ரிஷா மஞ்சள் புடவை கட்டிட்டு ஆடுவாங்களே, மட்டை, அந்த மாதிரி மஞ்சளா? இப்பதான் அப்ப புரியல எனக்கு, இப்பதான் புரியுது. ஸோ ஆனால் மஞ்சள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஈரோட பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. காளிங்கராயன் அணை, அதாவது ஈரோடு மாவட்டத்தில் அந்த அணை வந்து முக்கியமான அணையா இருக்கு. விவசாய சாகுபடிக்கும் பாசனத்துக்கும் அந்த அணை வந்து உறுதுணையா நிக்குது. ஸோ அந்த அணைக்கு வந்து மேம்பாடு பண்ணி தர மாதிரி தாவேக்கா அமைஞ்சதுக்கு அப்புறம் செஞ்சு தர மாதிரி சொல்லியிருக்காரு. ஆமா, இவர் இதை மட்டும் இல்ல அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை பத்தியுமே பேசியிருந்தாரு. இவர் பேசும்பொழுது அந்த கொஞ்சம் டீடைல்டா பேசுவாங்க அப்படின்னு இல்ல, அந்த மாதிரி இல்ல, இதெல்லாம் நான் அட்ரஸ் பண்ணணும், இதெல்லாம் நான் சொல்லிடுறேன், இதெல்லாம் என் ஸ்கிரிப்ட்ல இருக்கு, நான் பேசிடுறேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருந்தது. ஏன்னா பேசுறாரு, பேசி முடிச்சு ஸ்கிரிப்டை பாக்குறாரு, திருப்புறாரு, திருப்பி பேசுறாரு, ஸ்கிரிப்டை பாக்குறாரு, பேசுறாரு. ஸோ இப்படிதான் வந்து பார்த்து பேசிட்டு இருக்காரு. ஒரு அரசியல் பேச்சு மாதிரி தெரியல. ஒரு ரசிகர்கள் கூட்டத்துல வந்து பார்க்கும்போது எப்படி வந்து ரசிகர்கள் பார்த்து பேசுவாங்களோ அந்த மாதிரி தான் இன்னமும் பேசிட்டு இருக்காரு. ஆமா, அவர் பேசுனது மட்டும் இல்லாம பேசிட்டு இருக்கும் போதே தம்பி கீழே இறங்கு இறங்கு, புஷியானந்தன் ஒரு இதுல சொல்லியிருப்பாரு பாத்தியா, ஏய் இறங்க ஏறாத இறங்கு, அதே மாதிரிதான் இவருமே சொல்லிட்டு இருந்தாரு. தம்பி கீழே இறங்குங்க, கீழே இறங்குங்கன்னா முத்தம் கொடுப்பேன், இந்த சின்ன குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு அம்மாலாம் கொஞ்சம் அனுப்புவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. அப்போ இத்தனை ஆண்டுகள் அவர் கட்சி ஆரம்பிச்சு 1 வருடத்துக்கு மேல ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆகியும் கூட, இத்தனை மாநாடுகள் போட்டும் கூட, இத்தனை பிரச்சாரங்கள் கூட்டம் நடத்தியும் கூட இன்ன வரைக்குமே தாவேக்கால இருக்கக்கூடிய ஒரு தொண்டனா மாத்த முடியல, ரசிகரா தான் இருக்காரு. நாளை ஏறியாவது விஜய் அவர்களை பார்த்துடணும்ப்பா. அவரே வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா மனதளவில் ரொம்ப காயப்பட்டாரு, அது யாராலையுமே இல்லைன்னா சொல்ல முடியாது. அதுக்கப்புறமா அதுல இருந்து மீண்டு வந்து இப்போ மக்களை சந்திக்கிறாருன்னா மறுபடியும் இவங்க ஏதோ ஒண்ணு பண்ண போய் அவருக்கு தான் அது பேக் ஃபயர் ஆகுது. அதை புரிஞ்சுக்காம இன்னமுமே தாவேக்கால இருக்கக்கூடிய ரசிகர்கள் இதை பண்றது நல்லதில்லை. ரசிகர்கள் நல்லதில்ல, அவங்க தலைவருடைய அரசியல் வாழ்க்கைக்கும் நல்லதில்லைன்னு தான் சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஈரோடு மாவட்டம் வந்து பெரியார் அவர்கள் பிறந்த மாவட்டம். அந்த ஈரோட்டில் மாநாடு நடத்தி அவரை பற்றி பேசாமல் விஜய் அவர்களால் நகர முடியாது.
ஸோ பெரியார் அவர்களையும் பற்றி பேசியிருக்காரு. ஏன்னா தாவேக்காவோட கொள்கை தலைவர்கள் லிஸ்ட்ல பெரியார் அவர்களும் ஒருத்தர். ஸோ அதனால அவரை பற்றியும் லைட்டாக டச் பண்ணிட்டு திருப்பி போயிட்டாரு. எத்தனை பேரடா அவரை பங்கு போடுவாங்கன்னு தான் தெரியல. ஏன்னா திராவிட கட்சிகளெல்லாம் அவர் எங்களுக்கானவர் அப்படின்றாங்க, இப்போ தாவேக்காவும் அவர் எங்களுடைய கொள்கை தலைவர்ன்றாங்க. சண்டை போடாம பிரிச்சு எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நடந்திருக்க விஷயம். நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கான பதிவில் பார்க்கலாம். நன்றி.